வணக்கம், நான் உங்கள் அனந்தகண்ணன். இது உங்களுடைய அனந்தகண்ணன் டெக்னாலஜி சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஓபிஎஸ் அட்வான்ஸ்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ற வீடியோ பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு மேலே ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணுங்க. இதில் வர முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் த பெஸ்ட் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ட்டு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்றது பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் ஃபர்ஸ்ட் வர ஃப்ளாஷ்பேக் ப்ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன், இதை கிளிக் பண்ண வேணாம். கீழே பாருங்க ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்றத, இதை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணி ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றது பாருங்க, இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி என்னென்ன ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிங்களோ அந்த எல்லா வீடியோ ஃபைலுமே இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றதுலாம் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் அப்படின்றதுல டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இது உள்ளே போயிட்டு மாற்றுங்க, மற்றபடி இதுவே ஓகே. அடுத்து ஷெட்யூலிங் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எந்த டைமில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகணும், எந்த டைமில் எண்ட் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஓகே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும். தேவைப்படுறவங்க இந்த ஷெட்யூலிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அடுத்து ரெக்கார்ட் அப்படின்றது பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து ரீஜன் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஸோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து விண்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் விண்டோவை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அடுத்து ரெக்கார்ட் மைக்ரோஃபோன் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிங்க. ரெக்கார்டு பிசி சவுண்ட்ஸ் அப்படின்றது பாருங்க, இதை தேவைப்பட்டால் மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த ஆடியோவும் சேர்ந்து உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா மட்டும் இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா இதை எனேபிள் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க ரெக்கார்டு வெப் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை உங்கள் ஃபேஸ் மூலியமாக வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே நீங்கள் அழகாக ரெக்கார்டிங் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப் கேமராவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இன்டகிரேட்டடாக ஏற்கனவே இருக்கிற வெப் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா அல்லது எக்ஸ்ட்ரா வெப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த வெப் கேமராவை ஓகே பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வெப் கேம் அப்படின்றது பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ரெக்கார்ட் அப்படின்றது பாருங்க, இதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை பயன்படுத்தி பண்ணுற ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FBR அப்படின்ற வீடியோ ஃபார்மேட் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ MP4ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிளேயர் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். தேவைப்பட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது எக்ஸ்போர்ட் அப்படின்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். MP4 அப்படின்றது பாருங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த FBR ஃபார்மேட்டை வந்து MP4க்கு மாற்றணும் அப்படின்னா இங்கே இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு MP4ல் உங்களுக்கு அழகாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு சில எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற எடிட்டிங் ஆப்ஷனை பயன்படுத்தி இங்கே சின்னதாக நிறைய எடிட்டிங் பண்ணிக்க முடியும் தேவைப்பட்டா. தேங்க்யூ. கேம் ஸ்டுடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி ப்ரௌசரில் டைப் பண்ணுங்க. அதில் வர முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கேம் ஸ்டுடியோ ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. கேம் ஸ்டுடியோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல பாருங்க ஃபைல் அப்படின்றது பாருங்க. இந்த ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல பாருங்க இதில் ரெக்கார்ட் அப்படின்றது, இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து தேவைப்பட்ட அந்த ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரீஜெயின் அப்படின்றது பாருங்க, ரீஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ சைஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரீஜன் அப்படின்றாங்க. நீங்கள் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியை மட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு ரீஜனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து விண்டோவை ரெக்கார்ட் பண்ணுமா, அடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுமா, எதை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு அழகாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில்
டிஃபால்ட்டா இருக்கிறதே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் இந்த ஆப்ஷன்ஸை எதாவது மாத்துங்க. அடுத்து டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து வியூன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவைப்பட்டா மட்டும் எதை மாத்துங்க நீங்க. இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டை நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரெட் கலர்ல ரவுண்டா இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்தது ரெக்கார்டிங்கை பாஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ப்ளூ கலர் பட்டன். ஸோ இந்த மூணையும் பயன்படுத்தி நீங்க அழகா ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரான கேம் ஸ்டுடியோ ஓப்பன் சோர்ஸை நீங்க பயன்படுத்தி அழகா உங்க ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ண முடியும்.